Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழமையான மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டு பாலம் லேசாக உள்வாங்கியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மயிலாடுதுறை காவிரி நகரில் உள்ள பழமையான உயர்மட்ட மேம்பாலத்தை பராமரிக்கும் பணிகள் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் தற்போது இந்த பாலத்தின் கிழக்கு புறத்தில் லேசான விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாலம் ஒருபுறம் லேசாக உள்வாங்கி விரிசல் விட தொடங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மேம்பாலத்தை முறையாக பராமரிக்காமல் பணிகளை மேற்கொண்டதால் பாலம் மீண்டும் சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளவாசல் குடியிருப்பு பகுதி நுண்ணுயிர் குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றி மளமளவென எரிந்தது. இரவு 8 மணிக்கு ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் எரிந்து நாசமானதுடன் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறி மக்கள் சுவாசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதுபோன்று பலமுறை நுண்ணுயிர் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் நுண்ணுயிர் குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய பலமுறை புகார் அளித்தும் திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளவில்லை என தெரிவித்தனர். விரோதிகள் பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க. போலீஸும் சரியான இங்கே வந்து நடவடிக்கை இல்லை. இன்னும் இதை அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா நாங்கள்லாம் சேர்ந்து மறியல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது நகர்மன்றத்திலையும் சொல்லியாச்சு. எல்லா கம்ப்ளைண்ட் கலெக்டர் வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு. அடுத்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகணும். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சாலை பணியை தடுப்பதாக கூறி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் பூமிநாதன் தீக்குளிக்க முயற்சித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏக்கல் பகுதியில் மயான சாலை அமைக்க தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஒர்க் ஆர்டரை ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதியின் கணவர் பெற்று இதற்கான பணிகள் துவங்க இருந்த நேரத்தில் அரசு ஒப்பந்ததாரர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் பூமிநாதனிடம் தகராறு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த பூமிநாதன் குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெடுஞ்சாலைத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் ஆணையத்தை திரும்பப் பெறவும், உயர்நீதிமன்ற ஆணைப்படி சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 1 கோடி கையெழுத்துக்களை பெற்று தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் நகரப் பகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் பெரிய மாம்பட்டு, உதய மாம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிமெண்ட் சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, நிழற்குடை, கழிவுநீர் கால்வாய் பணிகளுக்கான பூமி பூஜையில் கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மா செந்தில்குமார் பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.